வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ் இந்த கம்பெனியை பற்றி நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம். டிரான்சியன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து வந்த ஒரு சின்ன சப் பிராண்ட் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் பிராண்ட். இன்ஃபினிக்ஸ் பிராண்ட்லேருந்து எப்படியும் மாதத்துக்கு ஒரு மொபைல் ஃபோனாச்சும் புதுசாக லான்ச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் அவங்க லான்ச் பண்ணியிருக்குது இன்ஃபினிக்ஸ்னுடைய ஹாட் 8 மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுடைய விலை, விவரங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 மொபைல் ஃபோனுடைய விமர்சனத்தை தொடர்ந்து பாருங்கள். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 6,999 rupees, அதாவது 7,000 ரூபாய்க்கும் கம்மியான விலையில் இந்த மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சல் கேமரா, 360 டிகிரி ஃபிளாஷ், 4GB DDR4 RAM, 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை அள்ளி வீசியிருக்காங்க. நம்ம கை காசை அள்ளி வீசி இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் கிரீன் கலர்ல அழகா இருக்கு. இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த சார்ஜரை பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வருது ஏஎம்எக்ஸ்னுடைய சார்ஜர்ஸ். ஏஎம்எக்ஸ் கம்பெனிலேருந்து புதுசாக நிறைய சார்ஜர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சார்ஜர்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மற்றும் மல்டி போர்ட், அதாவது ஒரே சார்ஜரில் 4 போர்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொண்ட இந்த சார்ஜருடைய விலை பார்த்தீங்கன்னா 249 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்பொழுதைக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பாக்ஸில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8 இந்த மொபைலினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 180 grams தான், 179 grams தான். இன்ஃபேக்ட் ரொம்ப தின்னான மொபைல் ஃபோன். அதுவும் இந்த மொபைல் ஃபோனில் 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொன்னேன். 5000 mAh பேட்டரி இருக்கிற இந்த மொபைல் ஃபோனுக்கு வெயிட்டும் திக்னஸும் கம்மியாக தான் இருக்கு. மொபைல் ஃபோன் பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்டது, ஆனால் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக். பின்னாடி கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் 4 கலரில் அவைலபிளாக இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற கலர் பேரு குவெட்சால் சயான் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கிரேடியன்ட் கலர்ல ஷைனிங்கா அழகா தான் இருக்கு. ஆனா ஸ்கிராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற டிபியூ ஜெல் கேஸ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்கு. பின்புறத்தில் இருக்கிற அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்புக்கான கேமரா ஹம்ப் ஓரளவுக்கு பெருசா இல்லாம கரெக்டா தான் இருக்கு. ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க ஒரே நேரத்தில் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் போனை கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கான காரணம் ஈவனான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஃபேஸ் அன்லாக் மெக்கானிசமும் இருக்கு. சர்ப்ரைசிங்லி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டாகவே இருக்கு. மொபைல் ஃபோனுடைய கீழ்ப்புறத்தில் சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மோனோ லவுட் ஸ்பீக்கர். இது வந்து டைரக்ட் சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சவுண்டுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் லவுட்னஸ் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகிறது உங்களுக்கு தெரியும். 7000 rupeesக்கு எனக்கு இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறப்போ டிசைன்ல எந்த கோளாறும் தெரியல. இன்ஃபேக்ட் 7000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்தபடியா டிஸ்பிளே பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் வந்து HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.52 இன்ச் கொண்ட இந்த டிஸ்பிளேக்கு மேல டிராப் நாட்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாட்சோடைய சைஸ் ரொம்ப சிறுசா இருக்கு. ஆனா இல்லாத மாதிரியே லைட்டா சிறுசா இருக்கு. IPS LCD பேனல் தான். ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 90.3% மேல போகுது. பெசல்ஸ்லாம் ரொம்ப தின்னா இருக்கு. இந்த டிஸ்பிளேல ஐ கேர் மோடு இருக்கு, ரீடிங் மோடும் இருக்கு. டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டாகவும் இருக்கு. பொதுவா நாட்ச் இருக்கிற மொபைல் போன்னாலே ஃப்ரண்ட்ல ஃபிளாஷ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மொபைல் போன்ல சிங்கிள் LED ஃபிளாஷையும் டிஸ்பிளேக்கும் பெசலுக்கும் இருக்கிற அந்த சின்ன கேப்புக்குள்ள லவுட் ஸ்பீக்கர் பக்கத்துல ஃபிளாஷும் கொடுத்துட்டாங்க. 360 டிகிரி ஃபிளாஷ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரே நேரத்தில் 2 ஃபிளாஷை நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டார்ச் மாதிரி இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HD+ டிஸ்பிளேன்னு சொல்லலாம்.
பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே, அதை மன்னிச்சு விட்டுறலாம். இன்னொரு விஷயம், இந்த டிஸ்பிளேல எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஸ்கிராச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாக்ஸுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. கார்னிங் உருளா கிளாஸ்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்தபடியா நம்ம கேமராவுக்கு போவோம். இந்த மொபைல் போனுடைய பிரதான அம்சமே கேமரான்னு சொல்றாங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலா ட்ரிபிள் கேமரா கிடையாது. ஏன் அப்படின்னு அவங்க சொல்றேன். ஒன்று வந்து 13 மெகா பிக்சல் கேமரா f1.8 பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. மூணாவதா லோ லைட் சென்சர். இது வந்து ஒரு கேமரான்னு அவங்க சொன்னாலும் இது ஆக்சுவலா கேமரா கிடையாது, வெறும் ஒரு லைட் சென்சர் மட்டும்தான். இந்த லோ லைட் சென்சர் என்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தபடி அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள ஒரு எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாட் எல்இடி ஃபிளாஷ், அதாவது 4 எல்இடி லைட் கொண்ட ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாஷாகவும் இருக்கு. ரியர் கேமரானால உங்களுக்கு 1080p வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. போட்டோஸ் நீங்க எடுக்கிறப்போ ஏஐ மூலமா 8 சீன் வரைக்கும் டிடெக்ட் பண்ணி சீன் டிடெக்ஷன் ப்ராசஸிங் அவங்க பண்றாங்க. அது தவிர ஃபன் ஃபீச்சர்ஸ்க்காக ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா வச்சு எடுத்த போட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு, போக்கஸிங்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. லைட் கம்மியான நேரத்தில் உடனே இந்த லோ லைட் சென்சர் வந்து லைட் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிற போட்டோவோட எக்ஸ்போஷரை அதிகமா கூட்டி ப்ராசஸிங் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்படி லோ லைட்ல எடுத்த போட்டோவோட பிரைட்னஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா கூட்டி காமிக்குது. போட்டோனுடைய குவாலிட்டியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. போர்ட்ரேட் மோடுக்காக டெடிகேட்டடா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த டெப்த் சென்சர் அதோட வேலையை நல்லா தான் பாக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் இந்த பட்ஜெட்ல இருக்கிற இந்த ஹாட் 8 மொபைல் போன்ல நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற 8 மெகா பிக்சல் கேமராவும் ஓரளவுக்கு டீசென்டான செல்ஃபிஸ் இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேமராவோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் கேமரா லோ லைட்ல அவ்வளவா செல்ஃபிஸ் நல்லா எடுக்கல. ஆனா ஃபிளாஷ் இருக்கு. ஃபிளாஷ் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல செல்ஃபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். லோ லைட் சென்சர் இருந்தாலுமே நைட் மோட்லாம் இதுல கிடையாது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அது இதுல கிடையாது. அடுத்தபடியா இந்த மொபைல் போனுடைய ஹார்ட்வேரை பத்தி பார்ப்போம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க DDR4 டைப் ரேம் கொடுத்திருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன்ல இந்த மொபைல் போன் அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் போன் ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா மீடியாடெக்னுடைய ஹீலியோ P22 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். இந்த 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில பண்ணப்பட்ட இந்த ப்ராசஸர் மிட் ரேஞ்ச் மற்றும் என்ட்ரி லெவல் மொபைல் போன்ல ரொம்பவே பாப்புலரான ப்ராசஸரா இருக்கு. Infinix Hot 8ல ப்ளூடூத் 5.0 கொடுத்திருக்காங்க. FM ரேடியோ இருக்கு. சார் வேல்யூ பாத்தீங்கன்னா 1.004 தான். மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான கேம்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் கேம் விளையாண்டாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. ரொம்ப ஹெவியான கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ ஃப்ரேம் டிராப்பும் லாகும் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா PUBG லைட் இந்த மாதிரி கேம்ஸ்ல நீங்க தாராளமா விளையாடலாம். ஆப்ஸ்லாம் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. DDR4 RAM இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங்கும் அருமையா இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். இந்த ஹீலியோ P22 ப்ராசஸருக்கு பதிலா ஸ்னாப்டிராகன்ல என்ட்ரி லெவல் 6 சீரிஸ் ஏதாச்சும் ப்ராசஸர் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா அப்படி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மொபைல் போனுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாட் 8ல ரன் ஆயிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பைக்கு மேல XOS அப்படிங்கிற அவங்க சொந்த ஸ்கின் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கின்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீஸ்க்குள்ள போட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து எந்த நோட்டிபிகேஷன் வராது, அந்த ஆப்ஸ் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது. அது தவிர சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் மூலமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க டியூன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு பையில கிடைக்கக்கூடிய டிஜிட்டல் வெல்பீயிங் உங்களுக்கு இருக்கு. மொபைல் போன்ல ஒரு சில ஜெஸ்டர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் பேனல் அப்படின்னு சொல்லப்படுற குவிக் டாக்கிள் ஃபீச்சரும் இதுல இருக்கு. கேம் மோட், இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கேமிங் மோடு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஜெஸ்டர் நேவிகேஷனும் இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர், அதாவது தேவைப்படாத சாஃப்ட்வேர் நிறைய இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ப்ளோட்வேரை மட்டும் அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த Infinix Hot 8 மொபைல்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 5V 2A சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு Hot 8 நம்ம சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாடரேட் யூசேஜ்ல Infinix Hot 8 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இதுக்கான காரணம் இதோடைய லோ பவர் ப்ராசஸர் மற்றும் HD+ டிஸ்பிளே. ஸ்கிரீன் ஆன் டைம்னு பாக்குறப்போ தொடர்ந்து எனக்கு 7 ஹவர்ஸ்க்கு மேல கிடைக்குது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது.
சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் சொன்ன எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் பெரிய விஷயம் கிடையாது. 7000 ரூபாய் தான் உங்க பட்ஜெட் அப்படின்னா இந்த Infinix Hot 8 ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். ரொம்ப காம்படிட்டிவான பிரைசிங், இந்த பிரைஸுக்கு நல்ல ஒரு டிசைன், நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்ப்ளே, டீசென்ட்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மற்றும் 5000 mAh பேட்டரி. இதுக்கு மேல 7000 ரூபாய்க்கு நம்ம என்ன கேட்க முடியும்? ஆனா எப்பயும் போல மொபைல் போனுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு எந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முக்கியம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான முடிவு நீங்க எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.